செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே டாஸ்மாக் கடையில் கலெக்ஷன் தொகையை பிரிப்பதில் இரு ஊழியர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டு தாக்கிக் கொண்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளன. டாஸ்மாக் கடைக்குள் நடந்தது என்ன? டாஸ்மாக் ஊழியர்களுக்கிடையே பகீர் தாக்குதலின் பரபரப்பு காட்சிகள் தான் இது. கலெக்ஷன் தொகையை பிரிப்பதில் கைகலப்பானதாக கூறப்படும் சம்பவத்தில் நடந்தது என்ன? செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தை அடுத்த கீழவலம் கிராமத்தில் உள்ள அரசு மதுபான கடை. சம்பவத்தன்று இரவு மதுபான கடையில் உதவி விற்பனையாளராக வேலை செய்யும் ஊழியரான வல்லவனுக்கும் அதே கடையில் அவருடன் பணிபுரியும் ஊழியரான பாரதி என்பவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. பாட்டிலுக்கு கூடுதல் விலை வைத்து வாங்கிய கமிஷன் தொகையை பிரிப்பதில் அவர்களுக்குள் மோதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மது பிரியர்கள் நிரம்பி வடிந்த நேரம் வியாபாரத்தை கவனிக்காமல் ஊழியர்கள் இருவரும் மாறி மாறி கைகலப்பில் ஈடுபட்டது டாஸ்மாக் கடையில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இச்சம்பவத்தை கடைக்கு மது வாங்க வந்த மதுப்பிரியர் ஒருவர் தனது செல்போனில் வீடியோ எடுத்துள்ளார். நிலைமை தலைகீழான நேரம் கடைக்கு வந்த சிலர் ஊழியர்களை தடுத்து பிரிக்க முயன்றனர். இதில் காயமடைந்த டாஸ்மாக் ஊழியர் பாரதி மதுராந்தகம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பாக காவல் நிலையத்தில் யாரும் புகார் அளிக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் ஊழியர்கள் அடிக்கடி மோதலில் ஈடுபடுவதாகவும் இது தொடர்பாக போலீசார் முறையாக விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது.